சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குர்ஆனும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என்ன பொருள்னா, யாராவது நமக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு நன்றி செலுத்த மறக்கக்கூடாது. யாராவது நமக்கு தீங்கு செய்தால் அதை அப்பவே மறந்துவிடணும் என்று வள்ளுவர் கூறுகிறார். வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, மல்லா யஷ்குரினா லா யஷ்குருல்லா, யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் இறைவனுக்கும் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று வல்ல நபி கூறுகிறார்கள். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் கூறுகிறார்கள். நாம் மனிதர்களை திட்டும் பொழுது நன்றி கெட்ட நாயேன்னு திட்டுவோம். அது மிக பெரும் தவறு. ஏனென்றால் மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகலாம், ஆனால் நாய்கள் ஒரு பொழுதும் நன்றி கெட்டதாக ஆகாது. ஏனென்றால் நன்றி விசுவாசம் என்பது நாய்களுக்கென்றே உள்ள ஒரு குணாதிசயம். தேனீயினுடைய கழிவில் எப்படி சுவையான தேன் இருக்குதோ அப்படி விஷம் கொண்ட ஒரு நாய்க்குள்ளே ஒரு விசுவாசத்தை இறைவன் படைத்திருக்கின்றான். பணக்காரர்கள் ஏன் நாய் வளர்க்கிறார்கள் தெரியுமா? நன்றி கெட்ட மனிதர்களை விட நன்றி விசுவாசம் உள்ள நாய் நமக்கு பாதுகாப்பானது என்பதால் தான். நமது நாட்டில் நன்றி கெட்ட எத்தனையோ பல தலைவர்களுக்கு சிலைகள் வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஜப்பானில் டோக்கியோ என்கின்ற பகுதியில் அந்த ஜப்பானிய மக்கள் ஒரு நாய்க்கு சிலை வைத்து அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அந்த நாயினுடைய சிலையின் கீழ் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, நன்றி விசுவாசத்தை நாயிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவிஞர் மருதகாசியின் ஒரு பாடல் வரி, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்றும் என் மூலதனமாகும் என்று கூறுகிறார். நன்றி மறவாத மனிதர்களை நாமும் மறக்கக்கூடாது. நன்றி, வாழ்த்துக்கள்.